சார் நீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். எத்தனை வருஷமா சார்? 7 சீசனா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன், அப்படியே? ஏய் நீ எங்க இங்க ஏயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? இல்ல அம்மாட ஆசைக்காக வந்து நான் படம் நடிச்சிட்டேன். இப்ப என்னோட ஆசைக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வாரம் ஃபுல்லா கேம் ஒழுங்கா விளையாடாம வார கடைசியில வந்து அப்பா அப்பான்னு சொல்லி சமாளிக்கிறது சரியா? நான் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணும்போது மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகழகா ஊத்திட்டு வருவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா இவங்க இவ்வளவு அழகா ஊத்தி வராங்க, நம்ம மட்டும் இப்படி மொக்கையா ஊத்தி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் சென்னையில தான் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுன்னு சொல்லி. அப்ப நானும் முடிவு பண்ணேன், நம்மளும் சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சென்னைக்கு வந்து நான் தங்கியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான் சொன்னாங்க, ஏன் நீங்க மீடியாவுக்கு போக கூடாது, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படிதான் நான் மீடியாக்குள்ள வந்தேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? நான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புக் படிச்சு படிச்சு கடைசியில என்னாச்சுன்னு சொன்னா, இந்த சிட்டி லைட்ஸ்னால வந்து பூச்சிகள் எல்லாம் இருக்கிற நிலைமை வருது அப்படிங்கறத நான் யோசிச்சு என்னோட வீட்டுல வந்து லைட்டிங் இதையே வந்து நான் மாத்திக்கிட்டேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சார் நான் ஒரு கவிதை ஒன்று சொல்லவா சார்? நீயும் நானும் ஒண்ணு, டீ கடையில நின்னு தின்னோம் பாரு பண்ணு. என்ன கொடுமை சரவணன். கைய கொடு, கிளம்பு. கைய கொடு, காணாம போயிரு. நீ அப்படியே போய்க்க. கைய கொடு, கிளம்பு. கைய கொடு, காணாம போயிரு. வணக்கம் சார், நான் தான் டாக்டர் பாரதி. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருந்த பாரதி. ஆமா சார். என்னப்பா ரொம்ப குனிற பண்ணிடு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற நீ? சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.